ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ சந்தியா ராகம் ரிவ்யூ பார்த்துடலாமா? இப்போதான் நாடகம் முடிஞ்சது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனை அப்படியே அமுத்திட்டு போயிருங்கப்பா. ஸோ சந்தியா ராகம் ரிவ்யூ பண்ணிடலாமா? இன்னைக்கு என்ன நடந்தது? எல்லா போலீஸ்காரன் போய் சண்டை போட்டு அவன் மாமனார் போய் மாயாவை காப்பாற்றி இந்த அம்மா போய் மகளிர் அணி அவங்கள கூட்டிட்டு வந்து அந்த காசை வெட்டி போற அந்த பஞ்சாயத்தை நிப்பாட்டிடுறா. யாரு? நம்மளோட உத்தமி நல்லவ மாயா. குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறவள இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. அதாவது கல்யாணங்கிற அந்த பஞ்சாயத்தை நிப்பாட்டிட்டாங்க. சரியா? உடனே ரகுராமுக்கு கோவம் வந்துருச்சு. இங்கிட்டு சிவராமே அண்ணே விடுங்கண்ணே அப்படின்னு சொல்றாப்புல. அப்பையும் தம்பி பேச்ச கேட்குற ஐடியாவே இல்லை அவருக்கு. மாயா வந்து நிப்பாட்டிட்டாங்க எப்படியோ. சரி, உடனே தனா மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது அப்படியே. இங்க வீட்டுல இந்த 2 பக்கிய இருக்கும் பாருங்க, பத்துமாவும் அவங்க சித்திக்காரியும். என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு வாசலை எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. ரகுராம் காரை விட்டு இறங்கி அப்படியே வேகமா ஓடுறாரு. ரூம்குள்ள போட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. டம்மு டும்மு டம்மு டும்முன்னு. இவங்களுக்கு ஆனாவுனா கோவம் வந்தா பொருள் மேலதானே காமிப்பாங்க, ஏன்னா அதானே திருப்பி அடிக்காது. கேவலம் முடிச்சவங்க. அப்புறம் எல்லாம் நடந்ததெல்லாம் சொன்னோடனே சிவராமன் வந்து எல்லாத்தையும் ஒப்பிச்சிடறாப்புல. வாய்ப்பாடாட்ட ஓரன் 1 ஈரோன் 2 அப்படின்னு. பஞ்சாயத்துல நடந்த எல்லாம் மாயா வந்து எல்லாத்தையும் களைச்சு விட்டா அப்படின்னு. ஷோ சாமி, இந்த மாயாவுக்கு இதேதான் வேலை அப்படின்னு சொல்லி 2 பேரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாளுங்க. அப்புறம் ரகுராம் வந்து மாயாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதா முடிவு பண்ணிட்டாராமா. சரி, அனுப்பிட்டு போங்க, வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம தனா மேடம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மற்ற நேரத்துல வாயை திறக்க மாட்டாங்க. சரிங்களா? மற்ற நேரத்துல எல்லாம் வந்து அவங்க அப்பா புள்ள. இங்க வந்து மாயாவை எனக்காக விட்டுருங்கப்பா, அவ வீட்லயே இருந்துட்டு போறா அப்படின்னு மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேர் ஹக்கு பண்ணிக்கிட்டாங்க. ஹக்கு. எனக்காக நீ பேசிட்ட தனா அப்படின்னு. ஷோ சாமி, முடியல எங்கனால. அப்புறம் இதான்ப்பா நடந்துச்சு. அதுக்கப்புறம் போய் சாணகி அம்மாவை பார்த்து சொல்றாங்க. யாரு? நம்ம மாயா மேடம். இந்த மாதிரி நான் நிறுத்திட்டேன், பஞ்சாயத்தை தனாவையும் கதிரையும் நான் சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னே ஜானகிக்கு ஒரே சந்தோஷம். ஆனா பெரியப்பாக்கு என் மேலதான் கோவம்னு சொல்லி அதையும் சொல்றா. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீ நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா கைஸ்? பாய்.